அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சந்திப்பிழை அறிதல் அல்லது ஒற்றுப்பிழை அறிதல். நம்ம இந்த டாப்பிக்கை எப்படியெல்லாம் கவர் பண்ண போகிறோம் நம்மளுடைய வீடியோவில் அப்படின்னா டோட்டலாக கவர் பண்ண போகிறோம். அதாவது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக் ஓவர், நீங்கள் அடுத்த டாப்பிக்கு போயிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி நம்ம பேட்ச்குள்ளே கொடுப்போம், அது வேறு லெவலில் இருக்கும், அது வேறு விஷயம். நம்மளுடைய ஒர்க் டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் சேனல், ஃப்ரீ டெலகிராம் சேனல்லையும் இப்போது ஒரு டாபிக் இருக்குது. இப்போ சந்திப்பிழை அறிதல் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்து நான் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் டவுன்லோட் பண்ணி அந்த தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் நான் வந்து நம்ம ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலகிராம் சேனல்லையே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் எல்லாம் வந்து தமிழுக்கு தேவையானது நான் அனுப்பியிருக்கேன். இப்போது அதில் வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன் பாருங்கள். அது வந்து இந்த டாப்பிக்கு தேவைப்பட வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஸ்கூல் புக்கில் 8th 9th புக்குகள் எல்லாம் கவர் ஆகுது. ஓகே ரைட்டு. அவுட் சோர்ஸில் நம்ம எங்கெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணமும் நாம் வாழும் விதியும். அது இந்த புக்கு வந்து நான் படித்ததில் எனக்கு இலக்கணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதே மாதிரி இந்த புக்கை வச்சு தான் நான் வந்து இலக்கணமே வந்து நான் ஃபுல்லாக ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ரொம்ப பழைய புக்கு. நான் ஒரு லைப்ரரியில் படித்தப்போ வந்து இது நான் படித்தது. ஓகே, இதில் இருந்தும் ப்ளஸ் தேவிரா தமிழ் இலக்கணம் புக்கு, தேவிரா புக்கு லாஸ்ட் இயரே நம்ம படித்தோம். தேவிரா தமிழ் இலக்கணம் புக்கை விட்டுட்டு நம்ம இந்த டாப்பிக்கை படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க யார்? நம்ம நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தான். அந்த புக்கை விட்டுட்டு போக முடியுமா? அது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரே பார்ட்டில் கொடுத்துருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு பார்ட்டில் கொடுக்க மாட்டேன். அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் படித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அது ஒரு போரிங் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுனால கொஞ்சம் டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 பார்ட்டாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ சந்திப்பிழை அறிதல் அப்படின்னா இது வந்து பார்ட் 1, இன்னொரு பார்ட் வரும், அதில் வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். பார்ட் 2 வந்து எப்போவுமே டீட்டெயில்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பார்ட் 1 வந்து கொஞ்சம் கம்மியான நேரத்தில் இருக்கும், டக்குன்னு ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்ட் 2 வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்ட் 1லேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லா வீடியோவும் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சந்திப்பிழை அறிதல்னா என்னங்க? வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், இதைத்தான் வந்து நம்ம சந்திப்பிழை அறிதல்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் என்னென்னு தெரியும். கசட தபர, இக்கு இச்சு இத்து இட்டு இற்று இப்பு, இதுதான் வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள். அதில் இந்த இட்டையும் இற்றையும் வந்து விட்டுருங்க, அவங்கள சீன்லேயே எடுத்துக்க வேணாம். இட்டையும் இற்றையும் வந்து விட்டுருங்க. இப்போ இந்த கச தப்பா, இக்கு இச்சி இத்து இப்பு, இதுதான் வந்து இந்த 4 எழுத்து எங்கே வரணும் எங்கே வரக்கூடாது, இதுதான் வந்து சந்திப்பிழை அறிதல், ஒற்றுப்பிழை அறிதல். இதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள். 2 சொற்கள் புணரும் போது இக்கு இச்சி இத்து இப்பு மிகுந்து வரும், அதைத்தான் நம்ம வல்லின மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அந்த ப்ளஸ் பறவை அப்படின்னு இருக்குங்க. இப்போ இது வந்து நிலைமொழி, இது வந்து வருமொழி. இந்த வருமொழி முதல் எழுத்து பாருங்கள் பா, அதை எப்படி பிரிப்பீங்க? இப்பு ப்ளஸ் ஆன்னு பிரிப்பீங்க. அப்போ நம்ம அந்த பறவை அப்படிங்கும்போது அந்த பறவை அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா இருக்கா? அந்த பறவை, அதுதானே கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த இப்பு ப்ளஸ் ஆ இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துக்கு முன்னாடி வந்து இப்பு போடணும்.
இது இந்த வல்லின மெய்யெழுத்தை வந்து போடணும். இதைத்தான் வந்து வல்லின மிகுதல்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் எக்ஸாம் ஹால்குள்ளே போய் அந்த அந்த பறவை அந்த பறவை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்க முடியுமா? அப்படிலாம் முடியாது. அப்படிலாம் பண்ணவும் கூடாது. இப்போ எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வரக்கூடாது தெளிவாக படிச்சுட்டு போயிட்டா டக்குன்னு கொஷின் வருது ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நம்ம உச்சரிச்சே எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு படித்தா மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த வல்லின மிகுதல்னால் இன்னும் நல்லா டெஃபினேஷன் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வருமொழி எடுத்துக்கோங்க. ஒரு சொல்லின் முதல் எழுத்து காசா தாப்பா வரிசையில் ஒன்றாக இருந்தால், பார்த்தீங்களா, ஒரு சொல்லோட இப்போ இந்த வருமொழி பாருங்கள். ஒரு சொல்லோட முதல் எழுத்து காசா தாப்பா வரிசையில் இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். அதைத்தான் வந்து வல்லின மிகல்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இந்த பா அப்படிங்கிறது வந்து காசா தாப்பா வரிசையில் வருதா? இப்போ நம்ம எழுதும்போது என்ன பண்ணுறோம்? இந்த முன்னாடி உள்ள சொல்லின் இறுதியில் வந்து அந்த வல்லின மெய்யெழுத்தை வந்து சேர்த்து எழுதுகிறோமா? இதுதான் வந்து வல்லின மிகுதல். இதை வந்து எக்ஸாமில் இப்படியே கேட்பாங்களான்னா கண்டிப்பாக இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டாப்பிக்கை நீங்கள் அடுத்து மூவ் ஆன் பண்ணி போக முடியும். ஓகே, அடுத்தது பாருங்கள். டைரெக்டாக நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். கொஷின்குள்ளே போயிடலாம் மீன்ஸ் என்ன? கொஸ்டின் ரிலேட்டடாக டாப்பிக்கை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த டாபிக் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. வல்லின மிகுமிடம் மிகா இடம் இந்த மாதிரி காலம் போட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும், எந்தெந்த இடத்துல எல்லாம் வரக்கூடாது படிச்சிட்டா விஷயம் வந்து முடிஞ்சுது. சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு முதல் விதி என்ன? ஓகே, முதல் விதி என்ன பாருங்கள். இப்போ சுட்டெழுத்துக்கள் நமக்கு தெரியும். சுட்டெழுத்துக்கள் என்னது? அ இ உ. அந்த ஊ வந்து வழக்கத்தில் இல்லை, இருந்தாலும் அ இ அதை வந்து சுட்டெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அந்த டாபிக் வந்து நம்ம தனியாக படிக்கும்போது அது டீட்டெயிலாக படிப்போம். இப்போ வந்து இதை பாருங்கள், ஒரு நிமிஷம் ஃபோனுக்கு வந்து இப்போ இதை டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ அ இ உ இந்த சுட்டெழுத்துக்கள் பின் வல்லினம் மிகும். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன? அ இ உ. அந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்பக்கம், உப்பக்கம். உப்பக்கம் அப்படிங்கிறது இப்போ வழக்கத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது. அப்பக்கம் வல்லினம் எழுத்துக்கள் போட்டு எழுதுகிறோமா? ஈபக்கம், ஊபக்கம்னா எழுதுகிறோம். இந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள் சேர்த்து தானே எழுதுகிறோம். அப்போ சுட்டெழுத்துக்கள் அ இ உ சுட்டெழுத்துக்கள் பின்னாடி வல்லினம் மிகும். சுட்டு திரிபு ரெண்டாவது விதி பாருங்க. சுட்டு திரிபு பின் வல்லினம் மிகும். சுட்டு திரிபு என்னது? அந்த இந்த இந்த சுட்டெழுத்துக்கள் சுட்டு திரிபு அப்படிங்கிறதுல நம்ம வந்து தனியாக டாப்பிக்கில் பார்ப்போம். அது பார்க்கும்போது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டாபிக் ரிலேட்டடாக பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ அதாவது அ இ உ அப்படிங்கிறது வந்து சுட்டெழுத்துக்கள். அந்த இந்த இது இந்த இதை வந்து எப்படி எழுதணும்னா இப்போ அந்த மரம், இந்த மரம் அப்படி எழுதுவோம் இல்லையா? அந்த அ அப்படிங்கிறத அந்த இந்த அப்படின்னு சொல்லி திரிஞ்சு வருது இல்லையா? அதைத்தான் வந்து நம்ம சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவோம். அதை அந்த டாபிக் பார்க்கும்போது பார்த்துக்குவோம். இப்போ இதை பார்த்துக்கோங்க. சுட்டெழுத்துக்கள் அ இ உ பின்னாடி வல்லினம் மிகும். அதே மாதிரி சுட்டு திரிபு அந்த இந்த அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட் கூட ஒரு எக்ஸாம்பிள் கூட முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த பறவை, அந்த வல்லினம் மிகுந்து வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி இந்த பக்கம் இப்போ வருதா? இந்த பக்கம் அப்படின்னா சொல்லுவோம். இந்த பக்கம் வல்லினம் மிகுந்து வருதா? ஓகே. அந்த காலம், அந்த காலம் அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த காலம் அப்போ வல்லினம் மிகுந்து வருது. அந்த காலம் அப்படின்னு சொல்கிறது கரெக்டுங்க மேடம் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நம்ம சொல்கிறது அப்போ தப்பு. இதுதான் ரூல்ஸு, இதுதான் கரெக்டு, இதுதான் விதி, இப்படி தான் சொல்லணும். ஓகே.
இப்போ 2 விதிகளை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சுட்டெழுத்துக்கள் அ இ உ பின்னாடி வல்லினம் மிகும். சுட்டுத்திரிபு அந்த இந்த பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்தது போலாமா? பாருங்க. அதே மாதிரி சைடில் பாருங்க, எந்த இடத்துல வராது. ஆ இ உ பின்னாடி வரும்னு சொல்லிட்டீங்க. அந்த இந்த பின்னாடி சுட்டுத்திரிபு பின்னாடி வரும்னு சொல்லிட்டீங்க. அப்போ எங்கே தான் வராது? அது, இது, எது வல்லினம் மிகாது. அவை, இவை, எவை வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் பாருங்க. இது சொல், இவை கான், எவை தந்தான், எவை தந்தன. இவை கான்னு எழுதுவீங்க, இது சொல்னு எழுதுவீங்க, எவை தந்தன அப்படின்னு எழுதுவீங்க, பண்ண மாட்டீங்கல்ல. அப்போ அது, இது, எது வல்லினம் மிகாது. அவை, இவை, எவை வல்லினம் மிகாது. இப்போ இது வரைக்கும் பாருங்கள், இந்த 2 விதியை பாருங்கள். சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ பின்னாடி வல்லினம் மிகும். சுட்டுத்திரிபு அந்த இந்த பின்னாடி வல்லினம் மிகும். அதே மாதிரி அது, இது, எது வல்லினம் மிகாது. அவை, இவை, எவை வல்லினம் மிகாது. ஏன் திரும்ப திரும்ப சொல்லணுன்னா, நீங்கள் வீடியோ மட்டும் ஒரு 2 டைம் 3 டைம் கேட்டுட்டீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த டாபிக் ஓவர். ஆனால் நான் ஒரு விஷயத்தை 2 டைம் 3 டைம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து இன்னும் இதை ஒரு டைம் வீடியோ கேட்டுட்டு புரியலைன்னா இன்னொரு டைம் கேட்டீங்க, இன்னொரு டைம் டாபிக் ஃபுல்லாக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓவர். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகே, பாருங்கள். அடுத்தது பாருங்கள். ஏ என்ற வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்கள். எத்திசை. ஓகே, ஏ அப்படிங்கிற வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இப்போ எதிசை அப்படின்னா சொல்லுவீங்க. எத்திசை அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே, நாங்கள் கரெக்டாக எழுதிடுவோம். நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாலாம் எதுக்கு சொல்கிறீங்க? ஏ என்ற வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். கொஷினில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. எத்திசை ஏ ஏ ஏ ப்ளஸ் திசை வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டால் நம்ம எத்திசை வல்லினம் மிகும்னு போட்டுடலாம். இந்த வினா எழுத்தின் பின் இதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகே, இப்போ எந்த வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். எந்த அப்படிங்கிறது ஒரு வினா சொல் தானே, அது பின்னாடி வல்லினம் மிகுமா? கண்டிப்பாக மிகும். எந்த காகிதம், எக்ஸாம்பிள் பாருங்கள். எந்த காகிதம் வல்லினம் மிகுந்து தானே வருது. ஓகே, புரிஞ்சுதா? இந்த பக்கம் பாருங்கள். எந்த இடத்துல வல்லினம் மிகாதுங்க? அன்று, இன்று, என்று வல்லினம் மிகவே மிகாது. அன்று சொன்னார் அப்படின்னு எழுதுவீங்க, அன்று சொன்னார். இன்று தருவார், என்று தருவார் அப்படின்னு எழுதுவீங்க, என்று தருவார். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆவது, அடா, அடி போன்ற இடங்களில் வல்லினம் மிகாது. இப்போ ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் இல்லையே, நான் தான் சொன்னேனே. ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் எடுத்து கொடுப்பேன். A to Z. இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டோ 3 பார்ட்டோ நீங்கள் முடிக்கும் போது டோட்டலாக இந்த டாபிக் ஓவர். ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொன்னேனே. இதெல்லாம் படிச்சுக்கணும். ஆவது, அடா, அடி போன்ற இடங்களில் வல்லினம் மிகாது. இப்போ இது வரைக்கும் பார்க்கலாமா? ஒரு ரிவைஸ் பார்க்கலாமா? சுட்டெழுத்துக்கள் அ இ உ வல்லினம் மிகும். சுட்டுத்திரிபு அந்த இந்த வல்லினம் மிகும். ஏ என்ற வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஏ என்ற வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். எந்த என்ற வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும். அப்புறம் எங்கே தான் வராது? அது, இது, எது வல்லினம் மிகாது. அன்று, இன்று, என்று வல்லினம் மிகாது. அவை, இவை, எவை வல்லினம் மிகாது. புரிஞ்சுதா? ஆவது, அடா, அடி போன்ற இடங்களில் வல்லினம் மிகாது. அதாவது இந்த போன்றவும் சேர்த்துக்குங்க, இது தனியாக விட்டுறாதீங்க. ஆவது, அடா, அடி போன்ற, அதுக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகுமா? வராது. ஒரு டைம் பார்த்தா கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். 2 டைம் 3 டைம் நீங்கள் கேட்டுக்கோங்க. தேவைன்னா
கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குழப்பம் வந்து இருக்காது. அந்த இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக அதை பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அது கன்ஃப்யூஷன் வந்து கம்மியாகும். அதுக்காகத்தான் நான் வந்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நான் ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி நடத்துறது அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்கள். 5வது விதியை பாருங்கள். அங்கு இங்கு எங்கு ஆங்கு ஈங்கு யாங்கு பின்னாடி வல்லின மிகுமா? மிகும். அங்கு இங்கு எங்கு ஆங்கு இங்கு யாங்கு வல்லின மிகும். ஓ, யாங்கு சென்றான். என்னங்க இப்படியெல்லாம் எழுதுறீங்க? அதுலலாம் அப்படி இருக்குதுங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். யாங்கு சென்றான் வல்லின மிகும். யாங்கு சென்றான் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. யாங்கு சென்றான். அவங்க தான் சொல்கிறாங்களே அங்கு இங்கு எங்கு ஆங்கு யாங்கு ஈங்கு இங்கே எல்லாம் வல்லின மிகும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து மிகுத்தீரணும் இங்கே கொண்டு வந்து. நம்ம பாட்டுக்கு இது சொல்லி பார்த்து இதில் வரும் வராதுன்னு ஒத்த இரட்டையெல்லாம் போட்டுட்ருக்கக்கூடாது. இதுதான் விதி. அங்கு இங்கு எங்கு ஆங்கு இங்கு யாங்கு வல்லின மிகும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க. அவ்வகை இவ்வகை எவ்வகை அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு யாண்டு வல்லின மிகும். இன்னும் நீங்கள் வரைக்கும் இப்படி சொல்லிட்டே போனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ பாருங்கள், இப்போது அவ்வகைக்கு பார்க்கலாமா? அவ்வகை செய்யுள். அவ்வகை செய்யுள் அப்படின்னு சொல்லுவோமா? அங்கே இச்சு வருமா? வல்லின மிகுமா? ஓகே. அதே மாதிரி இவ்வகை கடிதம். இவ்வகை கடிதம் அப்படி தான் எழுதுவோம். இவ்வகை கடிதம் இக்கு வருமா? வரும். எவ்வகை பற்கள். எவ்வகை பற்கள் இப்போ வருமா? வரும். அப்படி சொன்னான், இப்படி கேட்டான், எப்படி தந்தாய், எல்லாமே இத்து இச்சு எல்லாம் வரும். அதே மாதிரி ஆண்டு ஈண்டு யாண்டு நம்ம இப்போ வழக்கத்தில் நம்ம சொல்லலைனாலும் யாண்டு காண்பேன், அதில் கொடுத்த இந்த எக்ஸாம்பிள் யாண்டு காண்பேன், அப்படி சொல், இதெல்லாம் வந்து வல்லின மிகும். அப்போ இதுக்கு அடுத்தது இது வரலாம். ஓகே, இங்கே பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுவோமா? பரவாயில்ல, திருப்பி திருப்பி படித்த வரைக்கும் தப்பு கிடையாது. சுட்டு எழுத்துக்கள் அ இ உ வல்லினம் மிகும். சுட்டு திரிபு அந்த இந்த வல்லினம் மிகாது. ஐயோ, சுட்டு எழுத்துக்கள் சுட்டு திரிபு அந்த இந்த பின்னாடி வல்லினம் மிகும். ஓகே, அலர்ட்டாக இருக்கீங்களா? நான் ஒரு தப்பாக சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியணும். டக்குன்னு அந்த என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள்ட்ட நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, சுட்டெழுத்துக்கள் அ இ உ வல்லினம் மிகும். சுட்டுத்திரிபு அந்த இந்த வல்லினம் மிகும். ஏன் ஒரு கேப் இருன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் ஓடணும், இது மிகுமா மிகாதா அப்படிங்கிறதுக்காக தான். ஏ என்ற வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். எந்த என்ற வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும். அங்கு இங்கு எங்கு ஆங்கு இங்கு யாங்கு வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு யாண்டு வல்லினம் மிகும். எங்கு எல்லாம் மிகாது. அது இது எது அவை இவை எவை வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று வல்லினம் மிகாது. ஆவது அட அடி போன்ற வல்லினம் மிகாது. இது வரைக்கும் ஓவர். இன்னொரு டைம் சொல்லலாமா? சுட்டெழுத்துக்கள் அ இ உ வல்லினம் மிகும். சுட்டு திரிபு அந்த இந்த வல்லினம் மிகும். அந்த பையன் இந்த சட்டை. அப்பக்கம் சுட்டெழுத்துக்களில் பாருங்கள். அப்பக்கம் இப்பக்கம் எல்லாமே வல்லினம் மிகுதா? இது எல்லாமே வல்லினம் மிகும். அதாவது அ இ உ வல்லினம் மிகும். அந்த இந்த வல்லினம் மிகும். ஏ என்ற வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். எந்த என்ற வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும். அங்கு இங்கு எங்கு வல்லினம் மிகும். ஆங்கு ஈங்கு யாங்கு வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி வல்லினம் மிகும். ஆண்டு ஈண்டு யாண்டு வல்லினம் மிகும். ஓகே, அது இது எது வல்லினம் மிகாது. அவை இவை எவை வல்லினம் மிகாது.
அன்றி இன்றி என்று வல்லின மிகாது. ஆவது அட அடி போன்ற வல்லின மிகாது. இவ்வளோதாங்க இது வரைக்கும் விஷயம். அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலர் வந்து அத்தனை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து அத்துணை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த அத்தனை இத்தனை எத்தனைங்கிறதுக்கு என்ன மீனிங், அத்துணை இத்துணை எத்துணை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நான் நடத்துகிற இலக்கணம் வந்து எனக்கு இலக்கணம் டாப்பிக்கே சுத்தமாக எனக்கு தெரியாது. நான் பேசிக்கில் இருந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பொருந்தும். ஏற்கனவே இலக்கணத்தில் நான் வந்து ரொம்ப சூப்பர் பர்சன் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பேசிக்காக இருக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த அத்தனை இத்தனை எத்தனை இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எண்ணிக்கையை குறிக்கிறது. எத்தனை பற்கள் உன் வாயில் உள்ளது, அப்போ அதில் எண்ணிக்கையை குறிக்கிறது. இதே மாதிரி இங்கே பாருங்கள், அத்துணை இத்துணை எத்துணை இது வந்து அளவை குறிப்பது. எக்ஸாம்பிள் பாருங்கள், எத்துணை பெரிய மனிதன், இத்துணை பெரிய மனிதன், இத்துணை சிறிய மரம், இத்துணை சிறிய குற்றம், அத்துணை பெரிய மரம், அத்துணை பெரிய மனிதன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அத்துணை பெரிய மனிதன் அப்படின்னா அது என்ன கணக்கு? அத்துணை பெரிய மனிதன் அப்படின்னா அதை வந்து என்ன இதை வச்சு நீங்கள் அளந்து பாருங்கள், அப்படியெல்லாம் கணக்கு இல்லை. அத்துணை பெரிய மனிதன், அவ்வளோ பெரிய மனிதன், அவ்வளோ பெரிய மனிதனா ஹைட்டு வெயிட் அப்படி இல்லை. ஒரு மாமனிதர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அத்துணை பெரிய மனிதர். இத்துணை இத்துணை சிறிய குற்றம், அந்த மாதிரி அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. அத்தனை அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 சுழி நை வருங்க, அத்தனை இத்தனை எத்தனைக்கு. இதே மாதிரி அத்துணை இத்துணை எத்துணை இதில் பார்த்தீங்கன்னா 3 சுழி நை வருங்க. இங்கே தூ அப்படி சொல்லுவோம், இங்கே தூ வரும், இங்கே வந்து தா வரும். அத்தனை இத்தனை எத்தனை இது வந்து தா வரும், இங்கே வந்து தூ வரும். இப்போ அத்தனை இத்தனை எத்தனைங்கிறது எண்ணிக்கையை குறிக்கிறது. அத்துணை இத்துணை எத்துணை அப்படிங்கிறது வந்து அளவை குறிப்பது. இந்த விஷயம் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான இது. இப்போது இதில் அந்த அத்துணை இத்துணை எத்துணை அப்படிங்கிற அளவை குறிக்கும் போது அந்த இடத்துல வல்லினம் மிகும். அதே அத்தனை இத்தனை எத்தனை அப்படிங்கிற நம்பர்ஸ் எண்ணிக்கையை குறிக்கும் போது வல்லினம் மிகாது. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அத்தனை பழங்களா, எத்தனை பழங்கள், வல்லினம் மிகாது. ஓகே, பாருங்கள் அடுத்தது. அதற்கு எதற்கு எதற்கு வல்லினம் மிகும். இதில் என்ன சந்தேகம்? அதற்கு கேட்டாயா, இதற்கு சொன்னாயா, அப்படி தானே கேட்போம். அதற்கு எதற்கு எதற்கு வல்லினம் மிகும். அதே மாதிரி அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு வல்லினம் மிகாது. அவ்வாறு சொன்னான் அப்படின்னா சொல்லுவோம், அவ்வாறு சொன்னான் அப்படி தானே சொல்லுவோம். இவ்வாறு கூறினான், எவ்வாறு தந்தாய் அப்படி தானே சொல்லுவோம். எவ்வாறு தந்தாய் அப்படின்னு சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு வல்லினம் மிகாது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு வல்லினம் மிகாது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு வல்லினம் மிகாது. அப்போது இப்போது எப்போது வல்லினம் மிகாது. அப்போதைய இப்போதைய எப்போதைய வல்லினம் மிகாது. அப்போது கேட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. அப்போது கேட்டேன் அப்படின்னா சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். அதாவது இது வந்து நீங்கள் இது என்ன இப்படியெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா, இது வந்து நீங்கள் படிச்சுட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது. அதுக்கு தேவையான ரூல்ஸ் வந்து இதுதான், இதை படித்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் பாட்டுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருக்கும்போது அங்கு இங்கு ஆங்கு ஈங்கு இங்கே எல்லாம் வந்து வல்லினம் மிகுமா அப்படின்னு வருதுன்னு வைங்க. அங்கு இங்குக்கு நீங்கள் போட்டுருவீங்க, ஆங்கு இங்குக்கு நீங்கள் எப்படி போடுவீங்க? அப்போ வல்லினம் மிகுங்கிறது உங்களுக்கு இந்த படிச்சிருக்கணும். எல்லாத்தையும் வந்து மெமரி பண்ணாமல் படிக்கலாம், அப்போதெல்லாம் இல்லைங்க. மெமரி பண்ணுறதை பண்ணி தான் ஆகணும். படிக்கிறது அப்படிங்கும்போது புரிஞ்சு படிக்கிறதும் இருக்கும், மெமரி பண்ணி படிக்கிறதும் இருக்கும். எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். அங்கு இங்கு எங்கு
ஆங்கு இங்கு யாங்கு வல்லின மிகும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே படிச்சுட்டு போயிட்டா வேலை முடிஞ்சது. ஓகே, அடுத்த பேஜ் பார்க்கலாம். இப்போ இந்த பார்ட்டோட ஃபைனல் பாருங்கள். இப்போது மிகா இடங்களில் பாருங்கள், சொன்னபடி, கண்டபடி, பேசியபடி, தந்தபடி, அந்த படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகாதுங்க. இந்த ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதே பேசி போனார், பேசி அந்த பேசி போனார் அந்த வல்லினம் மிகும். அதே இடத்துல வல்லின மிகா இடங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னபடி, கண்டபடி, பேசியபடி, தந்தபடி, அந்த படின்னு வந்தால் வல்லினம் மிகாதுங்க. ஓகே, அத்தகைய இத்தகைய எத்தகைய வல்லினம் மிகாது. அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வல்லினம் மிகாது. நேற்றைய இன்றைய நாளைய வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்த பார்ட்டில் அடுத்த டாபிக் வந்து அடுத்த டாபிக் மீன்ஸ் என்னது, இந்த சந்திப்பிலேயே முதல் கட்டம் ஓவர், இரண்டாம் கட்டத்தை பார்ப்போம். ஓகே, இதுக்கிடையில் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும். சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ வல்லினம் மிகும். சுட்டுத்திரிபு அந்த இந்த வல்லினம் மிகும். வினா எழுத்து ஏ வல்லினம் மிகும். வினாச்சொல் எந்த வல்லினம் மிகும். அங்கு இங்கு எங்கு வல்லினம் மிகும். ஆங்கு இங்கு யாங்கு வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி வல்லினம் மிகும். ஆண்டு ஈண்டு யாண்டு வல்லினம் மிகும். அத்துணை இத்துணை எத்துணை வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு வல்லினம் மிகும். எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகாது. அது இது எது வல்லினம் மிகாது. அவை இவை எவை வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று வல்லினம் மிகாது. ஆவது அடா அடி போன்ற வல்லினம் மிகாது. அத்தனை இத்தனை எத்தனை அதாவது நம்பர்ஸில் வல்லினம் மிகாது. அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு வல்லினம் மிகாது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு வல்லினம் மிகாது. அப்போது இப்போது எப்போது வல்லினம் மிகாது. அப்போதைய இப்போதைய எப்போதைய வல்லினம் மிகாது. அந்த படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. அத்தகைய இத்தகைய எத்தகைய வல்லினம் மிகாது. அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வல்லினம் மிகாது. ஓகே, உங்களுக்கு ஷார்ட்டாக ஒன்று சொல்லட்டுமா. அந்த லாஸ்டில் அ உச்சரிப்பில் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. எதில், இந்த அத்தகைய எத்தகைய எத்தகைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட, அதுக்காக நீங்கள் எந்த அப்படிங்கிறதுல அ உச்சரிப்பு வருது வல்லினம் மிக. எந்தங்கிறது வினா சொல்லுங்க, அதில் வந்து வல்லினம் மிகுங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் பொருந்தாது. அதாவது இந்த அத்தகைய எத்தகைய எத்தகைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய நாளைய அப்படிங்கிறதுலையும் சரி, இந்த அப்போதைய இப்போதைய எப்போதைய அதுலெல்லாம் வந்து அந்த ஆங்கிற உச்சரிப்பில் முடியறதுனால வல்லினம் மிகாது. இது வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துக்க முடியாது. இது ஒரு ஷார்ட்கட்டு ஒரு இதுதான். ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு உதவும், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு வல்லினம் மிகாது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, அதாவது சொல்லி பாருங்கள். எவ்வளவு தந்தாய், எவ்வளவு தந்தாய் அப்படின்னா கேட்பீங்க. எவ்வளவு தந்தாய் அப்படி தானே கேட்பீங்க. இவ்வளவு என்ன சொல்கிறது, இவ்வளவு பழங்கள், இவ்வளவு பழங்கள், இவ்வளவு பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வல்லினம் மிகாது. ஒன்ஸ் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மிகுமா மிகாதா அப்படின்னு தெரியும். ஆனால் இதே சமயத்தில் நம்ம அப்படியே சொல்லி பார்த்துக்கலான்னு சொல்லி இருக்கக்கூடாது. இதை வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் இந்த வீடியோவை நல்லா ஃபுல்லாக காதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பார்ட் ஓவர். ரெண்டாவது பார்ட்டில் ரிமைனிங் பார்த்துடலாம். 2 பார்ட்டையும் முடிச்சுட்டு நீங்கள் கொஸ்டின் எடுத்து அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கும்போதே புரியும். ஆனால் சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வருமா வராதான்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். அந்த கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்குற மார்க்கை இந்த மாதிரி டாப்பிக்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். அங்கு இங்கு எங்கு, ஆங்கு இங்கு யாங்கு வல்லினம் மிகுமா மிகாதா? இந்த கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். வல்லினம் மிகும் அப்படிங்கிறதா சரியான பதில். நானே சொல்லிட்டேன். ஏன்னா இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, பரவாயில்ல. கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணாட்டியும் பரவாயில்ல. அங்கு இங்கு எங்கு, ஆங்கு இங்கு யாங்கு, இங்கே வந்து வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னா மிகும் அப்படின்னு டக்குன்னு சொல்ல தெரியணும். அதுக்காகத்தான் நம்ம இதை ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 2வது பார்ட் வீடியோ நீ அடுத்து அப்படியே கம்மிங் சூன். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். 2 பார்ட் இல்லைன்னா 3 பார்ட் அந்த மாதிரி கொடுக்குறேன்.
இது வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணின மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லாக ஏதாவது இந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ 2 டைம் 3 டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கே உங்களுக்கு அடுத்து திருப்பி பார்க்கவே தேவையிருக்காது, அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து 2 நாள் படிக்கிறதுக்கு கொடுத்துருப்போம் இல்லையா, நம்மளோட பேட்ச்சில் சந்திப்பிலை வந்து ஸ்கூல் புக் மட்டும் ஒரு நாள் படிக்கிறதுக்கு, அவுட் சோர்ஸ் மட்டும் ஒரு நாள் படிக்கிறதுக்குன்னு கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த 2 நாளுக்கு உண்டான மொத்த வீடியோ தான் இது. இதை வந்து ஒரு 2 பார்ட் இன்றைக்கி பார்த்துட்டு கூட ஒரு பார்ட் வந்து அந்த அவுட் சோர்ஸ் பார்க்குற அன்றைக்கி கூட பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவுட் சோர்ஸ் ஷெட்யூலில் அவுட் சோர்ஸ்க்கு மட்டும் அப்படியே நம்ம ஷெட்யூலில் போட்டிருப்போம் பாருங்கள், சந்திப்பிலை அன்னைக்கு கூட 3வது பார்ட்டு இல்லை 2வது பார்ட்டா, அது நான் அடுத்த பார்ட்டில் தான் சொல்லுவேன் அது எப்படின்ட்டு. அப்போது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த பாட்டு முடியும் போது தான் 2 பார்ட்டில் முடிக்கிறேன்னா 3வது பார்ட்லேயும் கொடுக்குறேன்னா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் வந்து இது இன்னும் ஒரு பார்ட் மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு 2வது பார்ட்டு வந்து அந்த அவுட் சோர்ஸுக்குன்னு நம்ம தனியாக ஒரு நாள் ஒதுக்கி இருக்கிறோம் பாருங்கள், அந்த இன்னொரு 4 நாள் கழித்து வரும் இல்லையா சந்திப்பிலை அவுட் சோர்ஸ்னு, அன்னைக்கு கூட பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃப்ரீ டெலகிராம் சேனல் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.